Hello friends, welcome to Ronnie Tailors. இப்போ கூட டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். செகண்ட் லைன் வந்து செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு. திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். இது போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் வந்து இதிலேருந்து இது ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து 1.25 இன்ச்சில் வந்து நம்ம ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம வந்து செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். நம்ம பால் செயின் போட்டு ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து 3/4 இன்ச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றை கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு வந்து எல்லாமே கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வச்சு நம்ம பால் செயின் போட்டிருக்கு இல்லையா, இதை ஒட்டிலும் நீடில் எடுக்கணும். ஒரு ஜர்தோ ஸ்ப்ரிங்கு இந்த மாதிரி எடுத்ததுக்கு பக்கத்தில் நீடில் வந்து உள்பக்கம் விட்டுக்கலாம். இப்போ இந்த லூப்பில் இருந்து நீடில் எடுக்கணும். எடுத்துட்டு ஒரு சீக்வென்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போடணும். போட்டுட்டு 4 பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு இடையில நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங்லாம் போட்டுட்டு இதிலேருந்து இது ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே நம்ம என்ன போட்டோம், பால் செயின் ஒயிட் செயின் ஸ்டோன் அதே திரும்ப போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நான் வந்து ரோப் போட போகிறேன். ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். இதில் வந்து லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ போட்டிங்கன்னா நூல் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வராது. அது போக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு கூட போட்டுக்கலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்டிச் இந்த இடத்துல வர்றப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதிலேருந்து இது ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 1 இன்ச் லைன் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கிறதுலே போடணும். செயினோட அளவு வந்து ஒன்று போல் இருக்கிறது மாதிரி போடுங்க. செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து ஸ்டோன் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு லைன் ஸ்டோன் போட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டோனுக்கு இடையில வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இது முடிச்சுட்டு நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறம் திரும்ப இந்த லைன் எடுத்துக்கலாம்.
இதில் வந்து நம்ம இடையிலலாம் செயின் ஸ்டிச் போட்டோம். செயின் ஸ்டிச் போட்டுட்டு இதில் ஒரு சுகர் பீட்ஸு, ஒரு 6M பீட்ஸு, அப்புறம் ஒரு சுகர் பீட்ஸு. சுகர் பீட்ஸ் ஒன்று, 6M பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று. சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுக்கலாம். அடிப்பக்கம் வந்து 2 சுகர் பீட்ஸும், ஒரு 6M பீட்ஸும், ஒரு சுகர் பீட்ஸும். 2 சுகர் பீட்ஸு, ஒரு 6M பீட்ஸு, ஒரு சுகர் பீட்ஸு. சுகர் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுடலாம். இப்போ நம்ம இங்கே பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, இதே இது 1.5 இன்ச்சு தள்ளி இதே மாதிரி இங்கேயும் போட்டுக்கலாம். நம்ம இதே மாதிரி இதில் போட்டோம் இல்லையா, போட்டுட்டு நம்ம கிராஸில் லைன் போட்டுக்கலாம். கரெக்டாக 1 இன்ச்சு வர்றத மாதிரி போடணும். இதில் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பாலித்தீன் போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக நம்ம கட்டம் போட்டிருக்கோம் இல்லையா, இதுலேயே நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். இதில் 10 பீட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். இப்போ இந்த பீட்ஸ்லாம் போட்டோம். இது ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம அங்கே வந்து இங்கே என்ன போட்டோமோ அதே இது இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் போட்டது மாதிரியே இங்கே போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த கட்டம் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். க்ரீன் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 ஃப்ளவருக்கு இடையில கிளை மாதிரி போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம், போட்டுக்கலாம். போட்டு இதில் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஐசெட் ஸ்டோன் போட்டுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். க்ரீன் கலர் ஸ்டோனு, ரெட் கலர் ஸ்டோனு இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடலாம். போட்டுட்டு இந்த ஸ்டோன் போட்டுக்குள்ளே வந்து இதை சுற்றிலும் பீட்ஸ் போட்டுக்கலாம். சிக்ஸ் பீட்ஸ் கட் பண்ணி போடுறேன். இப்போ பீட்ஸ் ட்ரை ஆகிட்டு, பீட்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து 6M பீட்ஸும் சுகர் பீட்ஸும் போட்டுக்கலாம். நம்பர் 6 ஆன்டிக் பீட்ஸ், ஒரு சுகர் பீட்ஸ். போட்டுட்டு நம்ம இது வந்து சைடு ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுக்கணும். 6M பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று. இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு இந்த பக்கம் வர்றப்போ வந்து பாலித்தீன் போட்டுக்கலாம். இது வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த ரோப்பு, செயின் ஸ்டோனு எல்லாமே தனித்தனியாக வந்து நம்ம சைடு ஸ்டிச் போடணும். நம்ம வந்து இங்கே பீட்ஸ் போட்டுக்கோலே அதே இது இதுலையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோனை சுற்றிலும் ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஸ்டோனை சுற்றிலும் வச்சு பார்த்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றை கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு வந்து எல்லாமே கட் பண்ணிக்கலாம்.
எடுத்ததுக்கு பக்கத்திலே நீடில் உள் பக்கம் போட்டுட்டு இப்போ நம்ம மேல் பக்கம் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ரைட் சைடில் ஒன்று லெஃப்டில் ஒன்று போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுட்டு நம்ம வந்து பால் செயினை வந்து ஸ்டிச் பண்ணாமல் சும்மா ஒட்டி தானே வச்சுருக்கோம். இது வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் போடுறப்போ நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுட்டு ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோனுக்கு ஜர்தோ ஸ்ப்ரிங்லாம் போட்டுட்டு இப்போ இந்த இடம் வந்து எம்டியாக இருக்கு இல்லையா, அந்த இது ஜர்தோ ஸ்ப்ரிங் ஃப்ளவர்லாம் போட்டுட்டு இதில் வந்து நான் வந்து ஐசைட் ஸ்டோன் போட்டிருக்கேன். ஐசைட் ஸ்டோன் போட்டுட்டு நம்ம இங்கே எப்படி போட்டோம் அதே மாதிரி பால் செயின் ஒயிட் சைட் ஸ்டோன் பால் செயின் போட்டுக்கலாம். அது போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடிப்பக்கம் போட்டோம் இல்லையா பீட்ஸ், அதே மாதிரி போட்டுக்கலாம். 2 சுகர் பீட்ஸு, ஒரு 6M பீட்ஸு, ஒரு சுகர் பீட்ஸ் ஒட்டிலும் போடணும். நம்ம வந்து பீட்ஸ் போடுறப்போ பால் செயின் வந்து சைடு ஸ்டிச் போட்டே போட்டுடலாம். பால் செயின் ஸ்டோன் அப்புறம் பால் செயின் எல்லாமே நம்ம வந்து சைடு ஸ்டிச் போடணும். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ் போட்டுட்டு இந்த எம்டி இடத்துல வந்து கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். நம்ம ஃபுல் ஒர்க் முடிச்சுட்டு நான் அங்கங்கே கிளிப் ஸ்டோன் போட்டிருக்கேன். சைடு ஸ்டிச் வந்து நம்ம செயின் ஸ்டோன் எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போட்டு முடிச்சோன்னே ரொம்பவே நீட் அண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.